வரலாற்று சிறப்புமிக்க சந்திலப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தோட ரதோற்சவம் என்று இந்த தேர்திருவிழாவானது சித்திரை பௌர்ணமி அன்று விசேஷமாக இங்கு தேர்திருவிழாக இடம்பெறுகின்றது. 2023ஆம் ஆண்டு கேணியில் நாகம் வந்து தோன்றின ஒரு ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் வசந்த மண்ட பூசைகள் வந்து ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நாங்கள் கோயிலுக்கு உள்ளே வந்து போவோம் வசந்த மண்ட பூசையை பார்ப்பதற்காக. இப்பொழுது நாகபூஷணி அம்மாவுக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட பஞ்சலாத்தி தீபம் வந்து இப்போது நாகபூஷணி அம்மாவுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அன்னையும் இரு பிள்ளைகளும் உள்வீதி உலா விளம்பரம் போகிறார்கள். ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அன்னையின் அருளை பெறுவதற்காக அரோகரா அரோகரா என சப்தம் எழுப்பிய வண்ணமே உள்ளனர். அரண்மனை போல் காட்சியளிக்கும் அன்னையின் ஆலயம் பக்தர்களின் அரோகரா அரோகரா என்ற சத்தத்தை இதை பார்க்கும்போது கேட்கும்போது எங்களுடைய மனம் அப்படியே மெய் செலுத்தி இருக்கிறது. எங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்க்கும் உங்களுக்கும் அப்படியே மனம் மெய் செலுத்தி அன்னை இப்பொழுது பூமலையில் நலைந்து நலைந்து யாகசாலையை நோக்கி வலம் வருகிறார் அன்னை. அன்னைக்கு யாகசாலையில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம் செய்யப்பட இருக்கிறது. नागभूषणी अंबिकाये सन्निधानस्य रथोत्सवदिन वीरप्रदर्शन जावदर्शनागारेण मनसावत्याग वेदोत्सवस्य पुष्पाञ्जलि வழியனுப்புகிற திருநிகழ்வுகள் ஆணிமுக கடவுளாக இருக்கிற உங்கள் வழிபாட்டினுடைய முதற் தெய்வமாக இருக்கிற அந்த விநாயகர் கடவுள் அவனை தொடர்ந்து அவனுடைய சீரணி பதியினுடைய பெருவிழா என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சீரணி பதியிலே இடம்பெறுகிற
தாயினுடைய சம்ஹார பெருவிழாவை காண்பதற்கு கள்ளமறியா சிறுவர் மாட்ட இவ்வாறாக பலரும் வரலாற்று புகழ்வூட்ட யாழ்ப்பாணத்தினுடைய இரு கண்கள் என்று வர்ணிக்கப்படுகிற அதில் நாகபூசணி தாயினுடைய திருச்சன்னிதானம் இரண்டாவது பெரும் திருச்சன்னிதானமாக சண்டையூரினுடைய ஆனால் அங்கே அழகிய திருக்கோலத்தோடு இருக்கிற தாயினுடைய திருஅழகை பார்க்கிறோம். அம்மா தாயே உன்னழகை கனசாலையுடைய பூமி வழிபாடுகள் நிறைவுற்று தொடர்ந்து வழிபாடு இடம்பெறுகிற அந்த திருச்சிறப்பை அடியவர்கள் புடைசூழ நாங்கள் பார்க்கிறோம். அம்மா சீரணி தாயே நீ மாறிலே தலைமகளே தலைமகளே அடையமுறை அருவாதிப்படுகிற புண்ணியமான திருப்பொழுது சம்ஹாரம் செய்ய போகிறார். அரோகரா அரோகரா என்று அங்கு நூற்றிரமூர்த்திகளுக்கும் அழகிய வில் மண்டபத்திலே செம்புருக வழிபாடு விண்ணகத்திலே வாழுகிற தேவர்கள் வருகை தந்து நடாத்துதிக்கிற அந்த தத்துவமான அந்த போல சுற்றாறு இணைவிடுத்து சிவகங்கை குளத்தருகே எங்கள் சீரனை தாய் சிரித்திருப்பாள். பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது அல்லவா. மின்னலை போல் மீனி அன்னை சிவகாமி இன்னமெல்லாம் அவ்வாறு ஆட்படுவதற்கு தாயினுடைய அந்த சம்ஹாரத்திற்கு நாங்கள் எல்லோரும் ஆட்பட்டுவிட வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்து உயர்ந்த உணர்வோடு தங்களை எல்லாம் பக்குவமாக இணைத்திருக்கிற அந்த திருநிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல் அகதிக்கு யாருமே காட்சியளிக்கிறது காட்சியிருக்கிற ஒரு தனித்துவமான தனித்துவப்பு என்று நான் சொல்ல வேண்டும். அன்புடைய முயற்சியால் நிறைவேற்றிக்கிறோம். 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் இந்த ஆலயம் ஒரு மகிமத்துவம் நிறைந்த மகிமையுடைய என்ற அடியவர்கள் கேட்கின்ற வரங்கள் எல்லாவற்றையும்
அவதிவாங்க அதிகிரமா இருபுறமும் ஆட்சி நல்க என்னவரும் மென்னவரும் மருந்து இருக்க எங்குமெல்லாம் இருக்கும் முறை வியப்பிருக்கிறது. இப்போது 100 போராட்டத்தை நாங்கள் தனித்துவமான சிறப்போடு விளங்கி வருகிற ஆளுநர் அருளை இந்த மண்ணிலே விதைத்தை நாகபூசனே அம்மனுடைய அருள்